இந்த தூய சக்தி தீய சக்தி கவுட பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்த தற்கொலை தலைவர்கள்ட்ட இப்போ வந்து திமுக எவ்வளோ பெரிய தூய சக்திங்கிறதுக்கான உதாரணம் இருக்குது. எம்ஜிஆர் மறைஞ்சப்பையும் சரி, ஜெயலலிதா மறைஞ்சப்பையும் சரி, இந்த சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுல எவ்வளோ கலவரங்கள் நடந்துச்சு, கூவத்தூருக்கு அது எல்லாமே நடந்துச்சு. ஜெயலலிதாவும் ஜானகியும் அடிச்சுக்கிட்டது, அவங்க பெரும்பான்மை நிரூபிக்க பார்த்தது, அதுக்கப்புறம் எடப்பாடி பெரும்பான்மை நிரூபிக்க பார்த்தது. இந்த மாதிரியான பல சந்தர்ப்பங்களில் வந்து திமுக கிட்ட வந்து அந்த பால் கோர்ட்டுக்கு எவ்வளோ தடவை வந்திருக்கு. ஆனால் திமுக இந்த விஷயத்துல எல்லாம் குதிரை பேர அரசியலில் ஒரு நாளும் ஈடுபட்டதே இல்லை. கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை விரலும். வணக்கம், திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த கமலஹாசன் பாட்டெல்லாம் தான சாம தேன தான தண்டா தொட்டு போயும் செய் தகிடு தத்தங்கிற மாதிரி இப்போ வந்து தகிடு தத்தம் பண்ணி தான் இந்த 144 பேரோட ஆதரவை பெற்றிருக்காங்க. டைரெக்டாக ஓப்பனாக நான் வந்து ரொம்ப மோசமான அரசியல்வாதி, பவளவேலா பாப்பான்னு ஏன் சொல்லிக்காருன்னா, பாப்பாவுக்கு விவரம் பத்தலை, எனக்கு பயங்கர விவரம் இருக்குங்கிறத ஓப்பனாக அடித்து ஒப்பித்திருக்காரு திரு தற்கொலை தலைவர். எப்படின்னாக்கா, இந்த திமுக தலைவர் சீமானு அன்புமணி எல்லாம் போய் பார்த்தவர் திரு எடப்பாடியை போய் பார்க்கவே இல்லை. அதோட அர்த்தம் என்னங்கிறது இப்போ தான் புரியுது. அவர் வந்து வேலுமணியை பார்க்குற பிளானில் இருந்ததுனால தான் எடப்பாடியை பார்க்கலங்கிறது தெரிஞ்சிருக்கு. வேலுமணி ஸ்ரீவிஷன் முகத்தை போய் அதாவது அமித்ஷா கூட செய்ய தயங்குற ஒரு விஷயம். இந்த குதிரை பேர அரசியலையும் இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுலையும் கை தேர்ந்தவராகவும் பல கட்சிகளை உடைச்சவராக பெயர் பெற்ற அமித்ஷாவே இந்த மாதிரி அந்த கட்சியிலேருந்து பிளவுபட்ட வந்தவங்களை போய் நேரடியாக பார்த்து சால்வை போட்டு வர வச்சதெல்லாம் கிடையவே கிடையாது. தமிழக அரசியல் இது ரொம்ப 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 புதுசு. இந்த குதிரை பேர அரசியலை பல முறை திமுக கையில் வந்த போது திமுக இந்த குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டதே கிடையாது. போன தடவை கூட திரு அப்பா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, 40 எம்எல்ஏக்கள் வந்து அவரை கான்டாக்ட் பண்ணி திமுகவுக்கு ஆதரவு தரதா சொல்லி. அப்போ 100 கிட்டத்தட்ட திமுகவோட எண்ணிக்கை இருந்துச்சு. ஆனாலும் கூட திமுக அதில் ஈடுபடவே இல்லை. ரெண்டாவது, ஒரு எம்பி எலெக்ஷனில் கூட குதிரை பேரத்துக்கு வழிவிட்டதே கிடையாது திமுக. 2 எம்எல்ஏ சீட்டு குறைவாக இருந்த அதிமுக இருந்தப்போ கூட அதுலேருந்து விலகி தான் நின்றுருக்கு. பல முறை இந்த மாதிரி குதிரை பேர அரசியலில் வேலை வந்தும் கூட திமுக அதில் ஈடுபட்டதே கூடாது. பின்வாசல் வழியாக ஆட்சியை பிடிக்கக்கூடாதுங்கிறதுல திரு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. பவளவேலா கண்ட இந்த கட்சிக்கு தெரியாத இந்த விவரத்தை முந்தா நாள் கட்சி தொடங்கின தற்கொலை தலைவர்களுக்கு ரொம்ப அருமையாக தெரிஞ்சிருக்கு. உடனே காங்கிரஸை விலைக்கு வாங்குறாங்க. அந்த பக்கமாக போகிறவங்களெல்லாம் அறிவாலயம் உள்ளே போட்டுதுன்னு சொன்ன கட்சி இப்போ இந்த பக்கமாக பனையூர் பக்கமாக வந்த காங்கிரஸ், அதிமுக, பிளவு அதிமுக, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை பாக்கெட்டில் போட்டு இந்த ஆட்சியை தக்க வச்சிருக்காரு. இப்போ இந்த தூய சக்திங்கிற பேசுகிறவங்க எல்லாம் இதோட வாய முடிக்கணும். இந்த குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டு புஷ்பா மாடல் அரசு தான் இந்த தாவேகோட அரசு. இதில் வந்து மற்றும் பலர் ஊழல் சக்தியான அதிமுகவை எவ்வளோ மேடையில் பேசினார், அந்த ஊழல் சக்தியோட தான் இப்போ கூட்டணி வச்சிருக்காரு. திமுகவோட நின்ன கட்சிகள்கிட்டேருந்து தொண்டர்களை எம்எல்ஏக்களை வாங்கி தான் இப்போது ஆட்சி அமைச்சிருக்காரு. அதனால் இந்த தூய சக்திங்கிற வார்த்தையை இனிமேல் பயன்படுத்தாதீங்க. தமிழ்நாட்டோட ஆகப்பெரிய தீய சக்தி எதிரானா தாவேகா தான்.